இன்றைக்கு நலன் காக்கும் ஸ்டாலின் முகாம் என்பது உயர்தர சிகிச்சைகள் இந்த பகுதியிலே கிராமப்புறத்திலே கிடைப்பதற்கு இல்லாத சிகிச்சைகளை இங்கே வந்து அந்த துறை சார்ந்த எல்லா நிபுணர் காதுக்கு இருந்தாலும் சரி, தொண்டைக்கு இருந்தாலும் சரி, கண்ணுக்கு இருந்தாலும் சரி, அல்லது பிரசவத்திற்கு காத்திருக்கக்கூடிய கர்ப்பிணி தாய்மார்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரே இடத்தில் மிகப்பெரிய அளவிலான மருத்துவ சேவைகளை கொடுக்கக்கூடிய அளவில் நவீன கருவிகளை வைத்திருந்து இங்கேயே அவர்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடியது. அதிலும் வருமுன் காக்கக்கூடிய அளவிலே இவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் அது உடனடியாக தீர்வுக்கு மேல் நடவடிக்கைக்காக பரிந்துரை செய்வது என்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் ஏறத்தாழ 36 இடங்களிலே இந்த முகாம்கள் நடைபெற வேண்டும் என்று திட்டமிட்டு 25 முடிச்சு இன்னைக்கு 26வது இடம் நம்முடைய போலாங்கால் நடக்கக்கூடியது. நம்முடைய திருச்சுழி ஒன்றியத்திலே நம்முடைய நீர்வள ஆதாரத்துறையினுடைய சார்பில் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நீண்ட காலமாக அவர்கள் கோரி வரக்கூடிய அந்த கண்மாய்களை தூர்வாரக்கூடிய பணிகளை நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 கண்மாய்கள் முத்துராமலிங்கபுரம், புள்ளம்பட்டி, புரசலூர், மேலையூர், வரலாட்சி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்மாய்கள் எல்லாம் ஏறத்தாழ 2,80 லட்சம் ரூபாய் செலவில் அவற்றை எல்லாம் புனரமைக்கக்கூடிய அந்த பணிக்கு துவக்கி வைக்கக்கூடிய விழாவாகவும் இதை வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த 2 விழாவும் சிறப்பான முறையை நடைபெறுகிறது. நம்முடைய நாட்டு மக்களுடைய நன்மைகளுக்கான அந்த சமுதாயத்தை சிறந்த முறையிலே வைக்க வேண்டும் என்பதற்கான பணிகள். இன்னொன்று உள்கட்டமைப்பு வசதியை கூட்டுறது, இன்னொன்று விவசாயிகளுக்காக உதவிகளை செய்வது. இப்படி சமுதாயத்தினுடைய எந்த பகுதி மக்களையும் விட்டு வைக்கக்கூடாது. பெண்களா மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடுதலை பயணம், குழந்தைகளா பள்ளிக்கூடத்திலே காலை உணவு, சத்துணவு மாதிரி காலை உணவு இன்றைக்கு வழங்கப்படுகிறது. நம்ம காலேஜில் பிள்ளைய போய் படிக்க போதா ஆம்பளை பிள்ளைங்களா போயிருந்தாங்கன்னா தமிழ் புதல் திட்டத்தில் அவங்களுக்கு 1000, பெண் பிள்ளைகளாக இருந்தால் பொதுமை பின் திட்டத்தில் அவங்களுக்கு 1000. காலேஜில் படிக்கிற பிள்ளைக்கு இந்த ஜனவரி மாதத்திலிருந்து எல்லாருக்கும் லேப்டாப், கம்ப்யூட்டரு, இப்படி ஒவ்வொரு பகுதியாக பார்த்து செய்யக்கூடியவர்களாக இருக்கார். அரசு ஊழியர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் எல்லாருக்காகவும் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியை, பொற்கால ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.